யார் அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் அக்கிரமத்துக்குள்ளான நிலையிலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பதில்: ஏ உன் சகோதரன். பி உன் பகைவன். சி உன் நண்பன். டி உன் அண்டை வீட்டார். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியான பதில் ஏ உன் சகோதரன். ஆதாரம்: ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி 2442. ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 2584. கேள்வி: மனிதர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காதிருந்தால் என்னவாகியிருக்கும்? விடைக்கான தேர்வுகள்: ஏ சமாதானம் நிலவியிருக்கும். பி மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பர். சி பூமி அழிந்திருக்கும். டி பொருளாதாரம் மேம்பட்டிருக்கும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியான பதில் சி பூமி அழிந்திருக்கும். ஆதாரம்: அல் குர்ஆன் சூரா 2 வசனம் 251. ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி 3286. மனிதர்கள் அலட்சியத்தோடு கவனமின்றி மறதியில் இருப்பது எது? விடைக்கான தேர்வுகள்: ஏ உலக வாழ்க்கையின் சிற்றின்பங்கள். பி கேள்வி கணக்கு நாள் ஹிசாப். சி தினசரி வேலைகள். டி பொருளாதார சிக்கல்கள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியான பதில் பி கேள்வி கணக்கு நாள் ஹிசாப். ஆதாரம்: அல் குர்ஆன் சூரா 21 வசனம் 1. மனிதர்களுக்கு அவர்களின் கணக்கு நாள் ஹிசாப் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் அலட்சியத்தோடு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.